SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? விபச்சார தொழில் பண்றது நிக்கிதா சனிய இந்த எருவ மாடு 40க்கும் மேற்பட்டவனை திருடி வேலை வாங்கி தர்றேன், அரசாங்கத்துல வேலை வாங்கி தர்றேன், உனக்கு நான் மருத்துவ சீட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு பல பேர்த்தை ஏமாத்தி கல்யாண ஆசை பாசையும் கூறி ஏமாத்திய திருடி தின்ற அந்த நிக்கிதா நாய். அப்போ இந்த வீல் சேர் எடுக்கல 100 ரூபா கொடுத்துருக்காங்க. மேடம் நாங்கள் 5 பேர் இருக்கோம் மேடம், பார்த்து செய்யுங்க, இந்த இதுதான் சொல்லியிருக்கேன், ஏன்டே நீ பேசுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளேயே அவங்களுக்கும் ஒரு சின்ன நான் யாரும் தெரியுமா அப்படி இப்படின்னு அவங்களோட ஒரு இதை வந்து காட்டியிருக்காங்க. எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. நிக்கிதான்றவங்க வந்து எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்து எனக்கு தெரியும். ஒரு 3 நாள் கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல, ஒரே நாள்ல ஓடி போனவங்க. நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நகை திருட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. தொடர்ச்சியா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கண்டினியூவா அடிக்கும் போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி கோயிலில் இருக்கு நடுத்தரை சான்றவங்க சொல்லும் போது அடியை நிப்பாட்டுறாங்க. எதனால அப்படி சொல்லியிருப்பானா, அந்த அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டியும் ஊரில் வந்து அடிக்கும் போது யாரும் நம்மளை பார்த்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தான் சொல்லியிருப்பேன். தவிர்த்து அவன் நகையை எடுக்கலை. ரெண்டாவது அவனை கூட்டிகிட்டு போய் பின்னாடி வச்சு அடித்தப்போ அவன் கொடுத்த சத்தமெல்லாம் எல்லா மக்களுக்குமே கேட்டுருக்காங்க. எல்லாம் பெரிய வயிற்றுச்சலாம் செய்யலை. எவ்வளோ பெரிய ஒரு தவறு இது காவல்துறை பண்ணது. இந்தளவுக்கு சட்டம் இருக்கா நான் கேட்குறேன். அவ்வளோ ஒரு நல்ல பையன் அந்த பையன் புளிஞ்ச தலையை நிமிர மாட்டார். அப்படி ஒரு நல்ல பையன். இந்த பையனுக்கா இப்படி ஒரு நிலைமைன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருக்குது. லாஸ்ட் வரையும் நான் நினச்சது விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி கொல்ற அளவுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ RSS பிஜேபியோட கைப்பாவையாத்தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களுடைய ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ்
அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ சார். என் பேர் நவீன், அஜித்தோட தம்பி. நானும் வேலைக்கு கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு மதியம் போல் கால் வருது, இந்த மாதிரி உங்கள் அண்ணனை விசாரிச்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிற மாதிரி கால் வருது. சரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, சரி பார்த்துக்கலாம் என்னன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது ஈவினிங் வந்து ஒர்க் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வர முடியுமோ முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு வரேன். வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்படுறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மணி போல் நானும் அம்மாவும் அவனை போய் பார்க்குறதுக்காண்டி பைக்கில் போகிறோம். போய் பார்த்துட்டு விசாரிக்கிறோம். அவன்கிட்ட கேட்குறோம், எதுவும் நகை எடுத்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு அவன் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாட்ட சொல்கிறான். நானும் கேட்குறேன், இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கிளம்புங்க, நான் விசாரிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி காலைல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கிளம்பி வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு காலைல வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம். ஒரு 6 மணி போல் ஒரு 3 ஸ்பெஷல் டீம் போலீஸ் வந்து என்னை வீட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணுறாங்க. ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு எதுவும் இல்லைன்ற போது என்னை மொபைல் வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நானும் அண்ணன் இன்னும் அருண்குமார்ன்ற ஒரு பையன் 3 பேர் இருந்தோம். பார்த்திங்கன்னா அண்ணன் சட்டை பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வச்சு அடித்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நைட்லாம் தூங்காமல் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் இல்லைன்னு சொல்லும்போது என்னைய வண்டியிலேருந்து இறக்கி என்னைய முன்னாடி அடிக்கிறாங்க. அவனையும் மறுபடியும் என் முன்னாடி அடிக்கிறாங்க. இந்த மாதிரி மாற்றி ரொம்ப அடித்தாங்க. வரிசையாக எல்லோரும் அவங்க சாப்பிட்றோம். அண்ணனும் உட்காந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சேன்னு ஒரு 3-4 போலீஸ் சேர்ந்து எங்கள் அண்ணனை வந்து வளைச்சிட்டு தொடர்ச்சியாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கண்டினியூவாக அடிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கோயிலில் இருக்குது நான் எடுத்துறேன் சார்ன்ற மாதிரி சொல்லும்போது அடியை நிப்பாட்டுறாங்க. எதனால் அப்படி சொல்லியிருப்பான்னா, அந்த அடியிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டியும் ஊரில் வந்து அடிக்கும்போது யாரும் நம்மளை பார்த்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தான் சொல்லியிருப்பேன். தவிர்த்து அவன் நகையை எடுக்கலை. இங்கே வரோம். இங்கே வந்து சட்டை கிழிஞ்சிருது. இங்கே மணப்புறம் வந்து கோயில் முன்னுக்க வண்டி நிற்கிது. நானும் உள்ளே உட்காந்துருக்கேன். அருண், தினகரன், லோகேஷ்ன்ற 4 பேர் உட்காந்துருக்கோம். டிரைவர் உட்காந்துருக்கோம். இவன்கிட்ட என்னோடய டீஷர்ட்டை கழட்டி கூப்பிட்டு போகிறாங்க உள்ள போலீஸு. ஒரு 1 மணி நேரம் நாங்கள் உள்ளே உட்காந்துருக்கோம். அங்கேருந்து சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி அண்ணன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. மறுபடியும் என்னை ஒரு திருப்பணம் போயிட்டு அந்த தினகரன் வண்டி எடுத்துட்டு நேரம் திருப்பணம் போகிறோம். திருப்பணம் போயிட்டு இந்த தினகரன், லோகேஷ்ன்ற பையங்களை அவங்க கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சி விட்டுட்டு வண்டி வெளியே நிற்கிது. டிரைவருக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி மணப்புறம் வாங்க வேமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அருண், நான், டிரைவர் 3 பேர் திருப்பி மணப்புறத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த உள்ள அண்ணனை கூப்பிட்டு போன போலீஸ்காரங்க புல்லட்டில் வண்டியை வளைங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி மறுபடியும் வண்டியை வளைச்சிட்டு போனோடனே அந்த ஜிஹெச்சில் வண்டி நிற்கிது. புல்லட்டு அந்த போலீஸ்காரங்க புல்லட்டு ஜிஹெச்சில் நிற்கிது. நம்ம அந்த டெம்போ ட்ராவலரு வந்து வெளியில் நிற்கிது. அந்த டிரைவர்கிட்ட உள்ள புல்லட் ஓட்டின டிரைவர் புல்லட்டு ஓட்டின போலீஸ் வந்து காதில் ஏதோ சொல்கிறாங்க டெம்போ ட்ராவலர் டிரைவர்கிட்ட. உடனே வண்டியை வேகமாக என்னையும் அருணையும் போயிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே போய் நிப்பாட்டிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. வெளியில் வந்து விசாரிக்கும்போது அண்ணன் இந்த மாதிரி
இறந்துட்டான்ற மாதிரி நியூஸ் வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லாஸ்ட் வரையும் நான் நினச்சது விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி கொல்ற அளவுக்கு என்ன இருக்குன்றது எனக்கு தெரியல. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாத்தான் சைத்தான் பல தாய்க்கு பிறந்தவனாகத்தான் இருக்க முடியும். கஞ்சா போதைப் பொருள் மற்றும் அபின் மாத்திரை எல்லாம் இந்த 6 யமன்களும், காக்கி சட்டை போட்ட 6 யமன்களும் ஒரு திருடி, யாரு? ஒரு திருடி நிக்கிதா என்கின்ற திருடி கொடுத்த அந்த பொய்யான புகார் அடிப்படையில் அன்பு தம்பி பாவம் எந்த ஒரு தவறுமே செய்யாதவன், 40க்கும் மேற்பட்டவரை பணத்தை திரடாதவன், வேலை வாங்கி கொடுக்கிறேன் என்று ஏமாத்தி விபச்சார தொழிலே ஈடுபடாதவன், தன்னுடைய தாய் மகள் அண்ணனை விபச்சாரத்திற்கு வைத்த நிக்கிதா போன்றவளுடைய 400 ரூபா பணம், அவருடைய தாய் இருக்கா ஒரு கெலுட்டு மூண்டா பாருங்க. அவ முடியாதனால அவளை கூட்டிட்டு உள்ள போறதுக்காக அந்த அஜித் என்கின்ற அந்த தம்பி அதிக சுமையாக உள்ள இருக்கிறாள். எனக்கு நீங்க 100 ரூபா கொடுக்கறது பத்தாது, 4 பேர் இருக்கிறோம், ஒரு 400 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபா கொடுங்கம்மான்னு கேட்டிருக்கிற அந்த பையன். இந்த விபச்சார தொழில் பண்ற இந்த நிக்கிதா சனிய, இந்த எருவ மாடு 40க்கும் மேற்பட்டவனை திருடி வேலை வாங்கி தர்றேன், அரசாங்கத்தில் வேலை வாங்கி தர்றேன், உனக்கு நான் மருத்துவ சீட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு பல பேர்த்தை ஏமாத்தி கல்யாண ஆசை பாசையும் கூறி ஏமாத்திய திருடி தின்ற அந்த நிக்கிதா நாய் திருடி என்ன பண்ணிருக்கு? கொடுத்த போலி கம்ப்ளைண்ட்டுக்காக இந்த அப்பாவி இந்த அஜித்தை சித்திரவாதை செய்து, யாரு? இந்த 6 பேர் வரானுங்க பாரு, இந்த கஞ்சா குடிக்காரனுங்க, திருடனுங்க, காக்கி சட்டை போட்டிருக்கானுங்க பாரு, பல காவல் தெய்வங்கள் நேர்மையான இருக்கிற இந்த காவல் தெய்வங்களை இந்த காக்கி சட்ட காவல் தெய்வங்களை அசிங்கப்படுத்தியிருக்கானுங்க பாரு. இந்த 6 பேர் எலும்பை உடைத்து கண்ணிலே மிளகாப்பொடியை தூவி, பின்னாடி ஆசன வாயிலையும் மிளகாப்பொடியை தூவி, அவனுடைய ஆணுறுப்பிலே மிளகாப்பொடியை தூவி, காதிலே மண்டையிலே வாயிலையும் அவன் தவிக்க தண்ணி வேணும் என்று சொன்னது கூட குடிக்க தண்ணிலே மிளகாப்பொடியை போட்டான் பாரு. பல பேர்த்துக்கு பிறந்த அந்த 6 பேர்த்தோட நாய், எச்சை பரதேசி நாய்கள். அந்த நாய் கொன்னுட்டான்டா, உயிரோடு அடிச்சு கொன்னுட்டான். தூக்கிட்டு போய் 2 நாள் வைத்திருக்கிறான். முதல் நாள் அடித்திருக்கிறான், 2வது நாள் அடிக்கும் போதே மதியமே அவன் உயிர் பிரிந்து விட்டது. இந்த அப்பாவி நாயை விசாரிக்காம, இன்றைய வரைக்கும் அந்த நாயை விசாரிக்காம, அந்த பிஞ்சு குழந்தை என்னென்னமோ கனவு கண்டிருக்குமேடா, அவனை அடிச்சு கொன்னுட்டேடா, ஆம்பளை பொட்ட நாய்களா. இதே இந்த 6 வயது குழந்தையை கற்பழித்து கொண்டவன அவனிடம் மூத்திரத்தை வாங்கி குடித்து விட்டு அப்பாவியை கொன்று இன்னைக்கு யாராவது பதில் சொல்றது? ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, அவர் சொல்லுகிறார், சாரி 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 போயா பூரி அப்படிங்கிறான். இந்தியா முழுவதும் என்னங்கிறான்? போயா பூரிங்கிறான். ஏன்? உன்னுடைய அண்ணன் மகன், உன்னுடைய அக்கா மகன், உன்னுடைய தாய் மாமன், உன்னுடைய மச்சனன் யாராவது இறந்து போயிருந்தா நீ முதலமைச்சராக இருக்க வேண்டாம். ஐயா நீங்க சாதாரண மனிதனாக இருங்கள், நான் முதலமைச்சராக பதவி இருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு அப்பாவியை அடித்து கொலை செய்யட்டும், நான் உங்களுக்கு போனிலே தொடர்பு கொண்டு சாரி என்று சொல்கிறேன். நீங்க அதை கடந்து போயிருவீங்களா? இதுவரைக்கும் எத்தனை? 37 லாக்அப் மரணம். இவர்கள் ஆட்சி ஏற்ற பிறகு 37 மரணம். என்னத்துக்கு நீ விசாரிக்காம இது பண்ற? காக்கி சட்டையை போட்டா பெரிய நீ இது நினைப்பா, பெரிய கொக்கு நினைப்பா நீ? விபச்சாரம் செஞ்சவனுக்கு யாரு தொடர்புல இருக்கா? இந்த மாவட்டத்தினுடைய டிஎஸ்பி தொடர்புல இருக்கான். அவன் தான் என்ன பண்றான்? உத்தரவு கொடுக்குறான். என்னன்னு சொல்லி, என்னுடைய மனைவி நான் வைத்திருக்கிறேன், இவளோடு தான் நான் கள்ள தொடர்பிலே வைத்திருக்கிறேன், அவள் சொல்லிவிட்டால் அதனால் நான் சொல்லுகிறேன், அவனை அடித்து கொள்ளுன்றது மேல இருக்கிற நாய். இந்த 6 நாயில் எவன் உத்தரவு கொடுக்கறது? எவன்டா உத்தரவு கொடுத்தது? யாரா? எப்படி உத்தரவு கொடுத்த நீ? அவனுக்கு உத்தரவு கொடுத்ததும் பத்தாம இவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் இவர் எடுத்து வைத்திருக்கிறார். யாரு? இந்த நிக்கிதாங்கிற விபச்சார தொழிலில் ஈடுபட்டு பல பேர்த்தை ஏமாற்றி வைத்து பிழைப்பை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிக்கிதா என்கிறவர் என்ன பண்றா? அவனை பொய்யான வழக்குகளை தொடுத்து இன்றைக்கு ஒரு உயிர் ஓய்விட்டது. இதற்கு நிச்சயம் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் நல்ல ஒரு தீர்ப்பையும் இங்கே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் ஜனநாயக எழுச்சி கழகத்தினுடைய கருத்து.
பையன் ரொம்ப நல்ல பையன்தான். பையனை பற்றி எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, ஒரு பொம்பளையில் தப்பான கம்ப்ளைண்ட் மூலியம் அவனை அரெஸ்ட் பண்ணி நாள் அரெஸ்ட் பண்ணி மறுநாள் காவல்துறை கொன்றுது. அவன் மேலே எந்த குறையும் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும், கிராம மக்களுக்கு தெரியும், இவ்வளோ கடை வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் இந்த விஷயம். அதுவும் கோயில் அலுவலகத்துக்கு பின்னாடி வச்சு இந்த மாதிரி அடித்தே கொண்டிருக்காங்கன்னா, அடித்ததில் இங்கேயே உயிர் போயிடுச்சு அவனுக்கு. அப்புறம் தூக்கிட்டு போனோன்றதுலாம் சும்மா ட்ராமா நாடகம். அதெல்லாம் அந்த 6 காவலர்களை வன்மையாக கண்டிக்கப்படணுங்கிறதான் எங்களோட சட்டம். என்ன சட்டம்? நாங்கள்லாம் இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு உயிருக்கு ஒரு உயிர் பலி அந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறேன். 6 பேர்த்தில் எவனாவது ஒருத்தானே அன்னைக்கு கொண்டாந்து காவல்துறை எங்களுக்கு முன்னாடி வச்சு ஷூட் பண்ணியிருந்தாலே இது ஓகே தான். பணம் காசுலாம் இன்றைக்கி வர்றாங்க, அரசியல்வாதிகளாக வர்றாங்க போகிறாங்க கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஈடுகட்ட முடியுமா அவனுக்கு? என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு அடித்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கிடையாது. பெரிய தவறான செயல் தானே அது. அப்புறம் தவறு பண்ணது அவங்க குடும்பத்துக்கு என்னத்தை போய் இழப்பீடு பண்ண முடியும்? அதெல்லாம் தவறான செயல். சரியான தண்டனை கிடைக்கணுன்றதான் எங்களோட குறிக்கோள். அவங்களுக்கு எந்த விதமான தண்டனை கொடுக்கலாம்? மரண தண்டனையே கொடுக்கலாம் 6 பேத்துக்கும். ஒன்றும் தப்பே இல்லையே. உயிராக போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு அவனுக்கு. இல்லை நல்லா தானே இருக்காங்க, அப்புறம் என்ன இழப்பீடு அவருக்கு? எதுக்கு கொடுக்கணும் சார் இழப்பீடு? உயிரோடு இருக்கிறவங்களுக்கு எது இழப்பீடு கொடுக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது? தவறு பண்ணது அவங்களுக்கு எதுக்கு இழப்பீடு? ரெண்டாவது அவனை கூட்டிகிட்டு போய் பின்னாடி வச்சு அடித்தப்போ அவன் கொடுத்த சத்தமெல்லாம் எல்லா மக்களுக்குமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பெரிய வயிற்றுச்சலாம் செய்யல. எவ்வளோ பெரிய ஒரு தவறு இது காவல்துறை பண்ணது. இந்தளவுக்கு சட்டம் இருக்கா நான் கேட்குறேன். ஒரு மனிதனை அடித்து கொள்ளணுன்ற சட்டம் இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்காக அதை பண்ணாங்கன்னு தான் நான் கேட்குறேன். தீர விசாரி, எஃப்ஐஆரை போடு, இன்னும் 1 மாதம் உள்ள வை, இல்லை 1 வருஷம் கூட உள்ள வை. முதல்ல அந்த பொம்பளை நகை கொண்டு வந்ததே உண்மையாக பொய்யான்றதே யாருக்குமே தெரியாது. அதை நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணலை, இவன் எடுத்தான்னு கன்ஃபார்ம் இல்லை. அப்புறம் இந்த அளவுக்கு அடித்து கொள்ளணுன்ற அவசியம் என்ன வந்திருக்கு? இது பெரிய தவறில்ல. அவ்வளோ ஒரு நல்ல பையன் அந்த பையன் புளிஞ்ச தலையை நிமிர மாட்டார், அப்படி ஒரு நல்ல பையன். இந்த பையனுக்கா இப்படி ஒரு நிலைமைன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருத்தமாக தான் இருக்குது. அவர் உண்மையில இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டார். பண்ணுறதுக்கு வேலையே இல்லை அந்த பையனுக்கு. உங்களுக்கு எத்தனை வருஷமா அவரை தெரியும்? எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எனக்கு தெரியும். 16 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷம் ஆச்சு. இந்த பையன் அப்போ இருந்து சின்ன பையன்லேருந்து எங்களுக்கு தெரியும். எங்கள் வீடு பக்கத்தில் அந்த பையன் வீடு. அவர் இறப்பு இந்த பகுதி மக்கள் மனநிலையில் ரொம்ப பாதிப்பு. இந்த மாதிரி ஒரு இழப்பு யாருக்குமே வரக்கூடாது. துரோகி கூட இந்த மாதிரி இறப்பு வரக்கூடாது. அவ்வளோ கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருந்தது. இறப்பு கடுமை மிளகா பிடி போட்டிருக்காங்களாம், தண்ணி கூட கொடுக்கலையே அந்த பையனுக்கு. அந்த மாதிரி ரொம்ப சித்திரவதை. அந்த பையன் சாகலை, சித்திரவதைப்பட்டு தான் செத்துருக்கேன் அந்த பையன். உயிரோட போயில நல்லா கூட்டிகிட்டு போகிறாங்க. 6:30 மணிக்கு அந்த பையனை டெக் பாடியாதே கொண்டுட்டு வராங்க. போன வாரம் சனிக்கிழமை 4:30 மணிக்கு கூட்டிகிட்டு போனாங்க உள்ள விசாரிக்கிறதுக்கு. போயிட்டோன்னா சவுண்டு தான் கேட்டுச்சு தவிர அந்த பையன் அடி சவுண்டு தான் கேட்டுச்சு. அந்த பையன் கத்துற சவுண்டுலாம் கேட்கல, அடி சவுண்டு தான் கேட்டுச்சு. 4:30 மணி இருக்கும் கரெக்டாக கூட்டிகிட்டு போயில. அந்த பையன் வெளியே வரையில் கரெக்டாக 6:50 6:30 40 இருக்கும். பொணமாதே கொண்டு அந்த வாசலில் போட்டாங்க. வண்டியில் ஏற்றிட்டு போகிறதெல்லாம் பார்த்து ஆட்டோவில் தான் ஏற்றிட்டு போனாங்க. நடந்துலாம் வரல, போயில நடந்து போனார். வரையில் 4 பேர் தூக்கிட்டு ஆட்டோவில் போட்டாங்க. பையன் ஒழுக்கமான சார், வேலை செஞ்சு 2 மாதம் தான் ஆகுது. அவனை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த லேடி பொய் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அதனால காவல்துறை அவங்களுடைய ஸ்பெஷல் டீம் தூக்கிட்டு போனதாக சொன்னாங்க. ஸ்டேஷன் போகாமல் பின்னால் வச்சுருந்து அடித்து இங்கேயும் கொண்டு வந்து அடிச்சிருக்காங்க. நம்ம கடை வைக்கல அன்றைக்கி, இதனால சொல்கிறேன். அவங்க அடித்த சவுண்டு வெளியில் கிடச்சின்னு சொன்னாங்க. இது கொடூர கொலை தான் சார், மரணம்னு சொல்ல முடியாது. அஜித்குமார் எங்கள் அம்மாவோட தம்பி பையன். வெள்ளிக்கிழமை எப்பயுமே மடப்புறம் பத்திராளி கோயில் வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எப்பயுமே கூட்டமாக இருக்கும். அப்போ இதில் என்னென்னா ஒரு பக்கம் கார் நின்றுச்சுன்னா ஒரு பக்கம் கார் போக முடியாது. ஜனங்கள் கூட்டமாக இருக்கும், கோயிலுக்கு வர பக்தர்கள் கூட்டம் நிறையா இருக்கும். அதனால இந்த பையங்க வாட்ச்மேனாக இருக்கிறவங்க பூராமே வெளியே நின்று இந்த காரை ஒதுக்கி விடுவாங்க. அந்த பக்கம் நில்லுங்க, இந்த பார்க்கில் தோப்புக்குள்ளே போய் நிப்பாட்டு, இந்த பக்கம் போய் அப்படின்னு அந்த இதில் அவங்க அப்படி வெளியே தான் நின்றுருக்கான். அப்படி நிற்கிற டயத்தில் தான் அந்த நிகிதான்றவங்களும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. கோயில் முன்னுக்கு நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்டு, எங்களுக்கு இது வீல் சேர் வேணும், அவைலபிளாக இருக்கா கோயிலில் அப்படின்னோடனே அவங்க சரி இருக்குது மேடம், நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம்னு எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. சாவியை கொடுத்து கார் பார்க்கிங் பண்ணிடுங்கன்னால இவனுக்கு அஜித்குமாருக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்போ இவன் மேடம் எனக்கு கார் ஓட்ட தெரியாது மேடம், அம்மாவை நம்ம நிற்கிறோம் பார்த்துக்குறோம்,
நீங்கள் காரை பார்க்கிங் இதுதான் உள்ளே போங்க, கார் பார்க்கிங் பண்ணுவாங்கன்னா, இல்லை யாரையாச்சும் கூப்பிட்டு நிப்பாட்டுப்பான்னு சொல்லி சாவியை கொடுத்துருக்காங்க. கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க. திருப்பி வர்றாங்க. ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷம் கழிச்சு வந்திருக்காங்க. அப்போ திருப்பி காரை எடுத்தாந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வீல் சேர் எடுக்கையில் 100 ரூபா கொடுத்துருக்காங்க. மேடம் நாங்கள் 5 பேர் இருக்கோம் மேடம், பார்த்து செய்யுங்க. இந்த இதுதான் சொல்லியிருக்கேன். ஏன்டே நீ பேசுவியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளேயே அவங்களுக்கும் ஒரு சின்ன நான் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு அவங்களோட ஒரு இதை வந்து காட்டியிருக்காங்க. அப்போ இவங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு அதோட விட்டு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து 100க்கு ஃபோன் அடித்து, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை மெடிசன் விஷயத்துக்காக கூப்பிட்டு வந்தேன், கட்டப்பைக்கு துணிக்கு கீழே 10 பவுன் நகையும் 2500 ரூபா பணமும் காணா போச்சுன்னு 100க்கு அடித்து தகவல் கொடுக்குறாங்க. 100க்கு அடித்தோடனே அவங்க என்ன செய்கிறாங்க, லோக்கல் ஸ்டேஷன் திருப்போணம் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு, விசாரணை அதை யாருன்னு பார்த்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க லோக்கலில் வந்து சொல்லி இங்கே அதிகாரிகிட்ட கூப்பிட்டு கோயில் நிர்வாகத்தில் இருக்கவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அங்கே விட்டோடனே அதில் ஸ்டேஷனில் கேட்டிருக்காங்க, நான் எடுக்கல சார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு அவங்க ரிப்போர்ட் தராமல் இருக்காங்க அப்படின்னு சில விஷயம் ஏதோ சொல்லியிருக்காங்க போல். அதில் உடனே டிஎஸ்பி கண்ட்ரோலில் ஸ்பெஷல் டீம் அமைச்சு நீ ஸ்பெஷல் டீமில் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவரை லோக்கல் ஸ்டேஷனில் விசாரணை நடக்குது, இவன் எடுக்கலைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் டிஎஸ்பி தலைமையில் உருவாக்குன அந்த ஸ்பெஷல் டீமில் ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒரு 3-4 பேர்த்தை ஏற்றி சந்தேகத்து மேலே அவங்களையும் அடித்து கேட்டிருக்காங்க. இவங்க அஜித்தோட தம்பியும் அடிச்சிருக்காங்க. இவனை அடித்தா இவன் உண்மையை சொல்லிடுவானா அப்படின்ற மாதிரி அவனையும் டார்ச்சரு இவனையும் அடிச்சிருக்காங்க. இவனை அடிச்சுட்டு அவன் மாற்றி அடித்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 12:30 மணி 1 மணிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. எங்கே வாங்கி கொடுத்துருக்காங்க, தட்டாங்குளம் பக்கத்தில் பிஸ்கட் கம்பெனி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த சாப்பாட்டு பணம் கூட அஜித்தோட தம்பி நவீன்குமாரோட ஏடிஎம்ல இருந்து 1200 ரூபா பில் பேமெண்ட் பண்ணியிருக்கான். அவங்களுக்கும் சேர்த்து காவல்துறையில் விசாரித்த அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் சேர்த்து அவன் அஜித்தோட தம்பி ஜிபேல இருந்து தான் பணம் மாற்றிருக்கான். 1200 1200 சில்லறையை கொடுத்துருக்கான், ஜிபேல மாற்றிருக்கான். அவன் அடி தாங்க முடியாத நம்ம சூழ்நிலை சரியில்லை, நம்ம உயிரை விட்டுருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வந்த பிறகு அவன் என்ன சொல்கிறான், அப்போ நம்ம மடப்புறம் பத்திராளி கோயிலில் ஒழிச்சிருக்கோம்னு சொன்னோம்னா இவங்க அங்கே கொண்டு போயில அடிக்கையில் நம்ம சொந்தக்காரங்க யாரும் காப்பாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் உருவான பிறகு அவன் சொல்கிறான், மடப்புறம் பத்திராளி அந்த ஆஃபீஸ் அங்கே வச்சுருக்கேன் சார்னு பொய்ய சொல்கிறான் அடி தாங்க முடியாமல். அப்போ நம்ம ஜனம் யாராச்சும் ஒரு ஆள் நம்ம கத்துற சத்தம் கேட்டு காப்பாற்றிடுவாங்கன்றதில் அவன் சொல்லியிருக்கேன். இங்கே வந்த பிறகு இல்லை சார் என்னால் அடி தாங்க முடியல இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா அந்த நேரம் அடிச்சிருக்காங்க. திருப்பி 1.5 மணி நேரம் வச்சு அடிச்சிருக்காங்க கோயில் ஆஃபீஸில். இதை விட ஒரு பெரிய கொடுமை என்ன வேணும்? ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஐயா இருக்கிற வரையே இன்னைக்கு ஐயா இருக்கிறப்ப இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுன்னா இந்நேரம் ஐயா இங்கே வந்து நின்றுப்பாங்க. இந்த வீட்டுக்கு நான் இருக்கேன், யார் என்ன செஞ்ச என் கையில் இருக்க துறையில் நடந்திருந்தாலும் நான் நின்று இதுக்கு சரியான உங்களுக்கு தீர்வு வாங்கி தரேன்னு நின்றுப்பாங்க. ஆனால் இதுவரை ஐயா முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுவரை இந்த குடும்பத்துக்கு நேரடியாக வந்து ஒரு ஆறுதல் கொடுக்கல. ஆனால் ஃபோன் மூலமாக பேசினாங்க. ஒரு ஃபோன் மூலமாக பேசுகிற விஷயம் வந்து இந்த விஷயம் கிடையாது. ஒரு தாய் தன் மகனை வாழ வேண்டிய வயசில் இழந்து நிற்கிறான், தகப்பனால பிள்ளைய வளர்த்த கஷ்டத்தில் மனவேதனையில் இருக்கையில் அஜித்குமார் விஷயத்தில் எத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டு ஒரு அநீதிக்கு துணை போனார்களோ அத்தனை பேர்த்து மேலேயும் நடவடிக்கை எடுத்து துணை முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று அஜித்குமார் இறப்புக்கு நீதி வேண்டும். நிக்கிதான்றவங்க வந்து எனக்கு 21 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து எனக்கு தெரியும். அவங்க வந்து ஒரு குடும்பமே ஒரு சீட்டிங் குடும்பம். அந்த குடும்பம் வந்து திருமண மோசடி பண்ணி ஒரு 3-4 கல்யாணம் பண்ணி அவங்க யாரு கூடயும் வாழல, ஒரே நாளில் ஓடி போனவங்க. ஓடி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா வரதட்சணை கேஸு குடும்பம் கொடுப்பாங்க. கொடுத்து அந்த வரதட்சணை கேஸை கொடுத்து அந்த குடும்பத்தையே அல்லோலம் பண்ணியிருப்பாங்க. இதே சித்திரவதையெல்லாம் 21 ஆண்டுகளுக்கு முன்பாக பல்வேறு புது மாப்பிள்ளைகள்லாம் அனுபவிச்சாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அவனுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இருக்கான்னு பார்க்கணும், முன்னால் இவனுக்கு வழக்கு இருக்கான்னு பார்க்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் யார், இவனோட அவனோட ஹிஸ்ட்ரி லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அந்த பயலுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, வழக்கு இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அவனுக்கு எந்த வழக்குமே இல்லாத ஒரு பையனை கூட்டு போய் அடித்ததுங்க. சரி, புகார் கொடுத்தவங்க யாருன்னு பார்க்கணும்.
புகார் கொடுத்தவங்க பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டவங்க, வேலை வாங்கி தருவதாக மோசடி, திருமண மோசடி, பல்வேறு மோசடியில் ஈடுபட்டவங்க. அதனால அவங்களெல்லாம் ஆய்வு செய்யாம இந்த பயலுக்கு அடிச்சு சித்திரவதை உயிர் போனதுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பேற்கணும். கவர்மெண்டா பொறுப்பு. இது அரசாங்கம் சாரி அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்து இது வரைக்கும் அல்லோலியா சேகர் பாபு இன்ன வரைக்கும் வாய திறக்கல. இவங்க நான் சொல்றேன், நகை அவங்க கையில இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நகை திருட்டு போறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. இந்த நகை என்பது பொய்யான குற்றச்சாட்டு. இந்த வண்டி தள்ளுறதுல ஏதோ பிரச்சனை, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு. தன்னுடைய ஆளுமையை நிர்ணயிக்கணுன்றக்காண்டி தான் இவங்க ஒரு 100 கால் போட சொன்னது. தன்னை யாரும் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காண்டி ஏற்பட்ட ஒரு ஈகோ பிரச்சனையில தான் மரணத்துல போய் முடிஞ்சிருக்கு. இந்த கொலை வழக்குல நிக்கிதா குடும்பத்தையே ஏவன் அக்யூஸ்ட் ஆக்கணும். அவங்க தான் இந்த கொலைக்கு காரணமானவங்க. SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.